பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய கலிமாவை பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கலிமா கொடுத்த சிறப்புகள் ஏராளம். அதுவும் இதை ஓதுபவர்களே நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய சிறப்புகளை கேட்டால் அவங்களுக்கே தோணும், இவங்களை விட இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலிகளே இருக்க மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கிற அளவுக்கான சிறப்புகளே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கலிமாவை இந்த ரஜப் மாதத்துல நம்ம ஓதணும். அதை முடிந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அதிகமா ஓதலாம். அதுலயும் 100 முறை நீங்க ஓதிட்டாவே போதும். இன்றைய நாளின் அனைத்து வாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்ப அது என்ன களிமா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். அந்த களிமா தான் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நாள்ல கற்றுக் கொடுத்த களிமாவாக இருக்கு. அதற்கு 5 சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிறப்புகள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த களிமாவுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல் சிறப்பு என்னன்னா, யார் ஒருவர் இந்த அரஃபா நாளுடைய களிமாவை ஓதுகிறார்களோ அந்த களிமா ஓதுபவர்களுக்கு 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் எழுதுறான் அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ பேர் இப்போது கடனாளிகளாக கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கடனாளின்னு சொல்றதை விட அடிமைகள்னு சொல்லுவாங்க. அடிமைகள் என்னன்னா, ஒரு மனிதனவே காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. எனக்கு ஒரு தேவை இருக்கு, என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்கு, ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னா நான் வேற யார்ட்டையாவது என்ன பண்ணும், அடிமையாக என்னை விற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கும். அப்படி வித்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்க கொடுக்கக்கூடிய காசுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அவங்க சொல்ற எல்லா வேலையும் செய்ய மாதிரி இருக்கும். அவங்க இவர்களை மனிதர்களாக கூட நடத்த மாட்டாங்க. சொல்ல போனா நமக்கு முதல்ல பாங்க சொன்ன பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு, கருப்பின அடிமையாக இருந்தாங்க. அந்த மாதிரி அடிமைகள் பட்ட துன்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வார்த்தையால சொல்லிட முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி 10 அடிமைகளை விடுவிக்கிறது அப்படிங்கிறது அப்போது காலகட்டத்துல பெரிய நன்மையாக கருதப்பட்டுச்சு. அந்த நன்மையை அல்லாஹ் இந்த களிமாவை 100 முறை ஓதுபவர்களுக்கு தருகிறான். அப்ப 100 முறை இந்த களிமா ஓதுனீங்கன்னா 10 அடிமையை உரிமை விட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 2வது, இந்த களிமாவை நீங்கள் 100 முறை ஓதுவதனால 100 நன்மை எழுதப்படும். 3வது, 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். 4வது, இது ரொம்ப முக்கியம், ஷைத்தான் நாள் முழுவதும் உங்களிடத்துல எட்டி கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த களிமா ஓதுனவங்க அல்லாஹுடைய பாதுகாப்புல இருப்பாங்க. கடைசியா 5வது, இதுதான் எல்லாத்தையும் விட தலை சிறந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் மிகைக்கக்கூடிய நன்மை கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம காலையில இருந்து நைட் வரையும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரையும் எத்தனையோ பேர் எவ்வளவோ அமல்கள் செஞ்சிருப்பாங்க. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா தொழுகையிலையும் நோன்புலையும் திக்ருகள்லையும் இன்னும் உம்ரா கூட செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய நன்மையெல்லாம் நமக்கு வருமா? வராது. அந்த அளவுக்குலாம் நம்ம நன்மையை செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சஹீஹான அறிவிப்புல, இந்த களிமாவை 100 தடவை ஓதுறது இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரையும் உலகத்துல வாழ்ந்த எல்லா மக்களும் செய்த ஆக சிறந்த நன்மைகளை விட அதிகமான நன்மை எழுதப்படும். அதனால இன்று நாள் முழுவதும் உலகத்திலேயே வைத்து அதிக நன்மை செய்தவங்க நீங்க தான். ஒரு களிமாவை சொல்றாங்க, அந்த களிமா அவ்வளவு சிறுசா இருக்கு, அதை 100 தடவை ஓதுறதுக்கு இவ்வளவு ஒரு அந்தஸ்துனா, இந்த புனிதமான ரஜப் மாதத்துல அதை விட்டு நம்ம என்ன ஓதுவோம்? நீங்களே சொல்லுங்க. எல்லாரை விட உங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்கணும்னு சொன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க. அப்ப அதே மாதிரி நன்மைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டாலும் செய்யணும். அந்த களிமா தான் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அல்லாஹுடைய சிஃபத்தா இருக்கு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை. அவனே பாத்தீங்கன்னா ஒருவனாக இருக்கிறான். அவனுக்கு இணை துணை இல்லை. அவனே எல்லா பொருளின் மீது ஆற்றல் உடையவனாகவும் சக்தி உடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்கள் அனைவருக்குமே சிறந்ததை கொடுப்பானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். எங்களுக்காகவும் நீங்க துஆ செய்து கொள்ளுங்க.